அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவாக உங்களை அமெரிக்கா கூட்டின்னு போகிறோம். என்னடா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்கிறோமே, எங்கேயாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகணுமெண்டு ஐரோப்பாவோ அமெரிக்காவோ கனடாவோ ஓடி தப்புமெண்டு கஷ்டப்பட்டு இருக்கிறோமே, இவன் இன்னொரு லூசு கதை திடீரென்று போடுறான்னு நீங்கள் யோசிக்கலாம். இதை லூசு கதை என்று சொல்கிறாக்கள் இந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ நிப்பாட்டி போட்டு தயவு செய்து எழுப்பிப்போங்க. இந்த வீடியோவாக என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி அமெரிக்கன் கிரீன் கார்டு எடுக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நான் விளங்கப்படுத்துகிறா இருக்கிறேன். அதுவும் ஒரு வீடியோ மட்டுமல்ல, இல்லை, கிழமைக்கு ஒரு வீடியோ படி குறைஞ்சபட்சம் 4 இல்லை 3 வீடியோக்கள் உங்களுக்கு தருவேன். அந்த 3 வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் உங்களாலே முடியும் அமெரிக்காவுக்கு கிரீன் கார்டு அப்ளை பண்ணுறது. அதுக்காக நான் சொல்லல இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் அமெரிக்காவில் நிற்க போகிறீங்கன்னு. அதாவது இந்த வீடியோ பார்த்து அமெரிக்காவுக்கு நீங்கள் போகக்கூடியவரா, தகுதி உள்ளவரா என்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். ஸோ அதுக்கும் ஒரு சில வழிமுறைகள், சட்ட திட்டங்கள் என்ன செய்யணும் என்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப்போம். அதுக்கு முதல் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, அமெரிக்கன் சும்மா லேசுப்பட்ட ஆள். அவர்கள் எடுக்கிறது நோமலாக ரோட்டில் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களே, தங்கன நாட்டுக்குள்ளே வர சொல்லி எடுக்க மாட்டேன். அவர்கள் எடுக்கிறது ஒரு விஷயத்தோட அங்கே வாராக்கள் நான் இனி சொல்ல போகிற அந்த 6 விஷயம் அவைக்கு இருக்கா என்று தான் எடுக்க போயினேன். அப்படி உண்மையாக அந்த 6 விஷயங்களில் இருந்து அங்கே வாராக்களுக்கு அவைக்கு நல்லது, அந்த நாட்டுக்கு நல்லது, அதே நேரத்தில் நீங்கள் போகிற உங்களுக்கு நல்லது. அமெரிக்காவில் நீங்கள் கிரீன் கார்டு எடுக்கிறதுக்கு 6 வழியை நீங்கள் முதலாவது ஃபாலோ பண்ணணும். அந்த 6 வழியில் நான் ஒவ்வொரு வழியாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லி கொண்டு வரேன். அதாவது முதலாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலியில் ஒரு ஆள் அமெரிக்காவில் இருக்கிறார், அவருக்கு கிரீன் கார்டு. அவர் தன் மனைவியை கூப்பிடலாம், தன் பிள்ளைகளையும் கூப்பிடலாம். அதே சமயம் பிள்ளைகளுக்கு 21 வயதுக்கு உள்ளே இருக்கணும், பிள்ளைகள் கல்யாணம் கட்டி இருக்கக்கூடாது. அதே சமயம் அமெரிக்காவில் ஒரு மகன் இருக்கிறார், அவருக்கு 21 வயது. அவரும் தன் தாயும் தேப்பனையும் தன் சகோதரங்களையும் கூப்பிடலாம். அப்படியான வசதிகள் அங்கே இருக்குது. 2வது வழியை பார்த்தீங்கன்னா, அங்கே நீங்கள் வேலை கண்டு போகிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வேலைக்கு இங்கே விசா எடுத்து போகிறீங்க. ஆனால் அந்த வேலைக்கு எடுத்த விசா நீங்கள் அங்கே நிரந்தர வசதி விட உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு குறுகிய காலத்துக்கு 2 வருஷமோ 1 வருஷமோ அங்கே வேலை செய்து திரும்பி வர வேண்டும். ஆனால் உங்களுக்கு வேலைதார முதலாளி அவர் விரும்பினா உங்களை வேலைக்கு இங்கே வச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் செய்கிற வேலை அங்கே அதிகம், அப்படியான வேலைக்கு ஆட்கள் தேவையாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான வேலையாக இருக்கணும். அந்த வேலை வேறு ஆட்கள் செய்கிற அளவுக்கு கஷ்டம் என்று அந்த நாட்டு அரசாங்கம் பார்த்துச்சா இருந்தால் உங்களுக்கு அங்கே நிரந்தர வதிவிடம் கிடைக்கும். அதுவும் முதலாளி சொல்லணும், நான் அவருக்கு நிரந்தர வேலை கொடுக்கணும், அவர் இங்கே வச்சிருக்கணும். 3வது வழியை பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லான மனிதர்கள். உதாரணத்துக்கு ஸ்போர்ட்லர், அதாவது நல்ல ஒலிம்பிக்கில் ஓடி பதக்கம் எடுத்தாக்கள், அதே நேரத்தில் விஞ்ஞானிகள், அதே நேரத்தில் பிஸ்னஸ் மேன், அதே நேரத்தில் அதாவது படம் கீறக்கூடிய ஒரு டேலண்டுள்ள ஆக்கள். அப்படி டேலண்டுள்ள ஆக்கள் அதுவும் தங்களோட டேலண்டை ப்ரூவ் பண்ணணும். அதாவது 3 வருஷம் பின்னுக்கு அவ இந்த விஷயங்களை டாக்குமெண்ட்ஸ் பண்ணி கொண்டே அந்த எம்பசியில் கொடுத்து ப்ரூவ் பண்ணணும். நான் இந்தந்த ஆண்டு இன்னென்ன இடத்துல ஒலிம்பிக் மெடல் வாங்கினான், அல்லாட்டி நான் இன்னென்ன மாதிரி படம் கீறி அந்த படத்தில் எனக்கு இவ்வளோ பரிசு கிடைச்சது, நான் பிஸ்னஸ் செய்து இவ்வளோ மில்லியன் உழைச்சினான் என்று அந்த பழைய 3 வருஷ துண்டை கொண்டு எல்லாத்தையும் பயில் பண்ணி கொடுத்து அங்கே நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணி எடுக்கணும். இந்த விஷயம் வாங்க. இனி 4வது வழியை பார்ப்போம். 4வது வழி எப்படி என்றால், நீங்கள் அமெரிக்காவில் போய் ஒரு பெரிய ஒரு ஐடியா கொண்டு போகிறீங்க. அந்த ஐடியா வச்சு அங்கே உங்களோட வெள்ளத்தை பெருப்பிக்க போகிறீங்க. அப்போ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டோட நீங்கள் போகிறீங்க. அது முக்கியமானதை அவங்க அமெரிக்க எம்பசிக்கு விளங்கணும். அப்படி அது விளங்கிச்சா இருந்தால் ஓகே, இது எதிர்காலத்தில் பெரிய ஒரு ஆளாக வருவார் என்று அப்படி அந்த அமெரிக்க எம்பசி உங்களை அறிஞ்சா உங்களுக்கு அதுக்கு கிரீன் கார்டுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. உங்கள்கிட்ட பணம் இருக்குது. ஆனால் அந்த பணத்தை வச்சுக்கொண்டு அதுக்கு நாங்கள் இந்தியாவோ ஸ்ரீலங்காவிலையோ ஒன்றும் செய்யலாம் கிடக்கு, நாங்கள் ஓகே அமெரிக்கா போய் அதை இன்னும் பெருசாக பெருப்பிப்போம் என்று நீங்கள் பணத்தை கொண்டு அங்கே ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அமெரிக்காவில். அந்த தொழில் ஆரம்பிக்கல அதுக்கும் உங்களுக்கு கிரீன் கார்டுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் அங்கே போய் தொழில் ஆரம்பித்து அங்கே ஒரு 10 பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தர கிரீன் கார்டு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி உங்களோட பணம் அங்கே முடிந்த உடனே நீங்கள் திரும்பி வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது 5வது. அடுத்தது கடைசி 6வது. அது எல்லாரும் அதை பயன்படுத்தலாம். ஆனால் அதுக்கும் ஒரு சிக்கல்கள் இருக்குது. லொத்தரி ஊடாக உங்களை எடுக்கிறது. வருஷத்துக்கு 55,000 பேர் அது ஊடாக எடுப்படும். ஸோ இந்த கீழே தெரிகிற இன்டர்நெட் சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் உங்களை பதிவு செய்யலாம். ஆனால் நீங்கள் உங்களை பதிவு செய்து ஏற்றுக்கொண்டோன்னு நினைக்கக்கூடாது உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைச்சிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் இருக்குது. மெடிக்கல் செக்அப் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூவில் உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கப்படும். அதாவது அந்த கேள்விகள் எல்லாம் பலமான கேள்விகளாக இருக்கும். அதில் என்னென்ன கேள்வி கேட்பாங்க, அதில் எப்படி இன்டர்வியூ வைப்பாங்க, இன்டர்வியூ வைக்க நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், நாங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் கிளீனாக தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோ ஒரு கிழமைக்கு ஒரு வீடியோ நான் போட்டு வந்துருப்பேன். நீங்கள் ஒரு 3 கிழமைக்குள்ள அந்த வீடியோ முடிஞ்சு. ஏன்னா நான் அமெரிக்கன் எம்பசியில் வேலை செய்யலை. நான் எனக்கும் இன்டர்நெட்டில் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்து அறிஞ்சு தான் உங்களுக்கு அட்ரஸ் தந்து உங்களுக்கு ஐடியாக்களை தர முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.